கூலி இறுதியா வந்து இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ல வெளியாகி படத்தை பார்த்தாச்சு. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த கூலிக்கு. இப்போ ரீசெண்டாக கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க. ஒரு டிக்கெட்டை 4500 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து ஒரு ரசிகர் வாங்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்கு. என்ன காரணம்னா தலைவரோட படம். படத்தில் நிறைய கேமியோலாம் வேற வருது. வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க தானே? நினைச்சது நடந்திருக்கா இல்லையா? படத்தோட ஹீரோவான நம்ம தலைவர் வந்து தேவா மேன்ஷன் அப்படின்னு ஒரு மேன்ஷன் ஒன்று வச்சிருக்காப்ல. அங்கே நார்மலாக நிறைய பேர் தங்குறாங்க. தங்குறவங்க எல்லாருக்கும் 2000 3000 இருக்கு அப்படின்னாக்கா, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்கினா மட்டும் அவங்களுக்கு வெறும் 750 ரூபா தான். அட்லீஸ்ட் மாணவர்களுக்கு உதவுற மாதிரி படத்துலயாவது உதவி இருக்காரு தலைவர். அடுத்து மது பழக்கம், இந்த குடிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது எவனுக்கும் இருக்கவே கூடாது, உள்ள அளவுடே கிடையாது பார்த்துக்க மேன்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா தலைவர் வந்து மதுவுக்கு எதிரான போராட்டத்தை அவர் படத்துலயாவது நடத்திட்டார். படத்தோட பாசிட்டிவ்னா தலைவரோட ஆக்டிங் வழக்கம் போல ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாப்ல. ஸோ நடிப்புல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. 72 வயசுல இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் நடிக்க முடியுமான்னா பயங்கரமா பண்ணியிருக்காப்ல. ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ். தலைவர் வந்து இந்த விண்டேஜ் லுக்ல பார்த்தோம். இந்த ஷோபின் ஷாஹிர் அவரோட நடிப்பு படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு தாண்டி அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும் தான் எனக்கும் தோணுது. ஆனா அது இல்லாத காரணத்தால இப்ப நெகட்டிவ்க்குள்ள போயிடுவோம். சுத்தி எடுத்து ஒரு மனுஷன் மண்டையில அடிச்சு மண்டையை குழகுழன்னு ஆக்கி அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் ஐஸ் கட்டியில வச்சு ஐஸோட ஐஸா அவனை பேக் பண்ணி கொண்டு வந்து புதைச்சதுக்கு அப்புறமும் ஒருத்தர் எழுந்து வரான்னா கண்ணு வச்ச வில்லன் அவர் வந்து போய் ஆளை தூக்கிட்டு வா அப்படின்னு சுடுவாரு, வெட்டுவாரு, கொள்ளுவாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. மற்றபடி வந்து இந்த ட்ரிக்கியான ஃபைட்டு, இந்த ஏதாவது வில்லனிசம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணோம்னாக்கா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பேருக்கு ஒரு வில்லன் அவ்வளவுதான். அவரோட ரோல்ல பெருசா இந்த வெயிட்டேஜும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு வில்லன் தான் நாகார்ஜுனா. உபேந்திரா தான் இதை வந்து பண்ணணும், இந்த ரோலை உபேந்திராவை தவிர யாரும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. சும்மா பேருக்கு உப்பு சப்பா மாதிரி உபேந்திராவை போட்டு வச்சிருக்காங்க. பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பிஜிஎம் ஒர்க் ஆகுது தவிர மற்றபடி செல்லாத்தா மாரியாத்தா மாதிரி தான் இது மொத்த பிஜிஎம் ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்விஸ்டா போட்ட மாதிரி இருக்கும்போது அப்பவே நமக்கு தோணுச்சு இது லோகேஷ் கனகராஜ் படம் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் படமா இருக்குமோ. ஏன்னா இந்தியன் 2 படத்தோட பாத்தீங்கன்னா சங்கர் படம் சொன்னாங்க, ஆனா அதித்தி சங்கர் படம்ன்றத அப்புறமா தான் நமக்கே தெரிஞ்சது. அந்த மாதிரி இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற பேர்ல நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் எடுத்துட்டாங்களோ அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு நமக்கு. அதாவது படம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் தாண்டிடுச்சு. என்னங்க இது படத்துல ஒன்றும் பெருசா இல்ல, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்ல, அப்படியே ரொம்ப வழவழன்னு ஈத்துன்னு போயிருக்காங்களே அப்படின்னாக்கா சரி அந்த தலைவன் வருவான் அமீர் கான், வந்ததுக்கு அப்புறம் ரோலெக்ஸை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த போயஸ் கார்டன்ல நாயை ஷார்ட்ஸ் போட்டு வாக்கிங் கூட்டு போவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஹெலிகாப்டர்ல நாயை வாக்கிங் இட்டு வராப்புல வந்து என்ன பண்ணாரு நினைக்கிறீங்க? அப்படியே நம்ம ரஜினிகாந்த் சாரை பார்த்து ஒரு 6 ரூபா எடுத்து வெட்ட போனவரு அச்சோ நீங்களா என்னங்க நீங்க எங்கெல்லாம் உங்களை தேடணுங்க உங்களை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ரஜினிகாந்த் இருந்து பீடி வாங்கி பிடிக்கிறாப்ல. அவரு ஏண்டா ஒரு பீடி பிடிக்கிறதுக்கான உன்னை கேமியோ எல்லாம் பண்ண சொன்னாங்க, அதுல வேற கேட்கறாரு பாருங்க பீடியை பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்குமா ஒரு பீடி அப்படின்னு கேட்கறாப்ல. உடனே நம்ம உபேந்திரா எடுத்து யார் உபேந்திரா வந்து பீடி சப்ளை பண்றதுக்கு கன்னட சினிமால இருந்து கூட்டு வந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பீடி ஒன்று கொடுத்ததுக்கு அப்புறமா சரி நானே இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டு 3 பேரும் சேர்ந்து பீடி பிடிச்சுங்க. யாரு நம்ம தலைவர், உபேந்திரா, அமீர் கான் 3 பேர் சேர்ந்து பீடி பிடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்குடா எங்க உயிரை எடுக்கிறீங்க, நீ எல்லாம் இருக்குன்னு சொல்லி தானடா 2.25 நேரம் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. நான் மட்டும் இல்ல படம் பார்த்த எல்லாரோட மனக்குமுறலும் அப்படிதான் இருந்துச்சு. ஆமீர் கானும் சேர்ந்து நம்ம தலைவருக்கு சொம்படிக்கிறாப்ல. அப்ப இது யாரோட படம்? தலைவர் படமா யாரோட படம் அப்படின்னாக்கா தலைவர் படம் இல்லங்க, ஷோபின் ஷாஹிரோட படங்க. தலைவரும் இந்த படத்துல கேமியோ தான் பண்ணிருக்காப்ல, ஆமீர் கான் நாகார்ஜுனா மாதிரி.